முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவு நாளையொட்டி காஞ்சிபுரம் மாநகரில் 1000க்கும் மேற்பட்டோர் திமுகவினர் அமைதி பேரணி. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் காந்தி சாலையில் உள்ள பெரியார் நினைவு தூண் பகுதியில் இருந்து துவங்கி தேரடி ரங்கசாமிகுளம் வழியாக கலைஞர் பவள விழா மாளிகையில் நிறைவடைந்தது. பிறகு அண்ணா மற்றும் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து முழக்கங்கள் எழுப்பி பின் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் VS ராமகிருஷ்ணன், மாநகர செயலாளர் CKV தமிழ்செல்வன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, பகுதி செயலாளர்கள் திலகர், தசரதன், வெங்கடேசன், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உடன் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி பேரணியில் கலந்து கொண்டனர். இதேபோல் பெரியார் நினைவு தூண் எதிரில் காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் தலைவர் இளங்கோவன் தலைமையில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் போக்குவரத்து சங்க நிர்வாகிகள் சுந்தரவதனன், அரசு, ஜெயராமன், வரதன், ஏழுமலை, திருநாவுக்கரசு, விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் ரங்கசாமிகுளம் பகுதியில் 23வது வட்டத்தை சேர்ந்த முரளி ஏற்பாட்டில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சந்துரு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.